சிபிஎஸ்இ பாடத்திட்டத்திலிருந்து புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நீக்குவது, இப்படி சங்பரிவார் கும்பல்கள் எல்லாம் புரட்சியாளர் அம்பேத்கரை திட்டமிட்டு மறுதளிப்பதற்கு மறைப்பதற்கு காரணம் புரட்சியாளர் அம்பேத்கருடைய கருத்துக்கள் சமமான ஒரு சமூக அமைப்பை உருவாக்குவதற்கு தடையாக இருக்கிற மதமாக இருந்தாலும் சரி, ஜாதியாக இருந்தாலும் சரி, அதை உடைத்தெறியுங்கள் என்று சொல்லுவதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய கருத்துக்களின் தொகுப்பாக அவருடைய புத்தகங்கள் எல்லாம் இருக்கிறது. அதை பட்டியல் சமூக மக்கள் படித்து இன்றைக்கு நாடு முழுவதும் பெரிய அளவிலான எழுச்சியை மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். எனவேதான் பாஜக சங்பரிவார் அமைப்புகள் அம்பேத்கரை மறைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்கிறார்கள், தொடர்ந்து செய்து வருகிறார்கள். டிசம்பர் 6 மற்றவர்களுக்கெல்லாம் பாபர் மசூதி இடிப்பு தினம் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் நம்மை பொறுத்தவரை புரட்சியாளர் அம்பேத்கர் நம்மை விட்டு பிரிந்த நாளை மறைக்க வேண்டும் என்பதற்காகவே பாபர் மசூதி இடிப்பு தினத்தை டிசம்பர் 6ஆம் தேதி தேர்ந்தெடுத்து இந்திய வரலாற்றில் டிசம்பர் 6 என்றால் அம்பேத்கர் நினைவு நாள் அல்ல, பாபர் மசூதி இடிப்பு தினம் என்பது வரலாற்றை இரட்டிப்பு மோசடி செய்தது பாஜக. இப்போது கூட வரலாற்றை மாற்றி அமைப்பதற்கு ஒன்றிய அரசு ஒரு குழுவை அமைத்திருக்கிறார்கள். அதிலே தென்னிந்தியர் யாரும் இல்லை, தலித்துகள் யாரும் இல்லை, இஸ்லாமியர்கள் யாரும் இல்லை, பெண்கள் யாரும் இல்லை. வரலாற்றை தொகுப்பதற்காக உருவாக்கி இருக்கிறார்களே, அந்த வரலாறு நியாயமாக சரியாக இந்திய தேசம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுடைய வரலாறுகளை பதிவு செய்வதாக இருக்குமா என்று கேட்டால் நிச்சயமாக இருக்காது. ஏனென்றால் அந்த வரலாற்றை தொகுக்கிற குழுவிலே RSS சங்பரிவார் அமைப்பை ஆதரிப்பவர்கள், அமைப்பை சார்ந்தவர்கள், பிராமணர் சங்கத்தினர் எல்லோரும் சேர்ந்து எழுதுகிற ஒரு வரலாறாக இருக்குமே ஒழிய இந்த நாட்டினுடைய மண்ணின் மக்களுடைய ஆதி குடிகளாக ஆதி தமிழர்களாக இருக்கிற உழைக்கும் மக்களுடைய வரலாறு ஒருபோதும் இடம்பெறாது. மிகப்பெரிய சதியை பாஜக சங்பரிவார் அமைப்புகள் நேற்றைக்கு அறிவித்திருக்கிறது. இப்படி அனைத்தும் சரி, அது நீட்டாக இருந்தாலும் சரி, அரசுக்கு மாநில அரசுக்கு தர வேண்டிய நிதியாக இருந்தாலும் சரி, ஒன்றிய அரசினுடைய நலத்திட்டங்களை நிறைவேற்றுகிற பணியாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடு என்றால் அவர்களுக்கு கசக்கிறது. ஏனென்றால் தமிழ்நாட்டில் தான் புரட்சியாளர் அம்பேத்கரை சரியாக புரிந்து கொள்கிறார். வட மாநிலங்களில் அம்பேத்கர் தலித் தலைவர், தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் புரட்சியாளர் அம்பேத்கர் சாதி ஒழிப்பினுடைய அடையாளம். சாதிய தலைவர்கள் அவர்களுக்கு பிரச்சனை இல்லை, சாதி ஒழிப்பினுடைய அடையாளமாக இருக்கிற புரட்சியாளர் அம்பேத்கரும் தந்தை பெரியாரும் தான் பாஜக சங்பரிவார் அமைப்பு கும்பல்களுக்கு பெரும் இடைஞ்சலாக அச்சுறுத்தலாக இருக்கிறது. எனவேதான் அம்பேத்கரை மறைக்கிறார்கள். பெரியாருக்கு எதிராக பல்வேறு விஷமத்தனமான பொய்யான குற்றச்சாட்டுகளை பொதுவெளியில் வெளியிடுகிறார்கள்.